பாத்திரத்தெல்லாம் இறக்கி கீழே வச்சாச்சு. இனி இது பூராத்தையும் நல்லா விளக்கி கழுவி எடுத்துட்டோம்னா மித்த வேலையை பார்த்துடலாம். ஆனால் இன்னும் வீடு ஒட்டுற தட்டுறது, அதுக்கப்புறம் வீடை கழுவுறது நிறைய வேலை இருக்கே. இதை எப்படி உட்காந்து நம்ம கழுவ முடியும்? பேசாமல் சத்யாவையும் வித்யாவையும் கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட வேண்டியதான். நம்ம போய் மித்த வேலையெல்லாம் பார்ப்போம். நாளைக்கு வேறு ஆயுத பூஜை. இன்றைக்கே எல்லா வேலையும் முடிச்சாதான் நாளைக்கு நம்ம சாமி கும்பிட முடியும். எங்கே இவளுக்கு 2 பேரும் போனாலுங்க? காலையிலேருந்து 2 பேரையும் ஆளக்கானா. நேற்றே சொல்ல தான் செஞ்சேன், நாளை கழிச்சு ஆயுத பூஜை வந்திருக்கு, நாளைக்கு எல்லா வேலையும் நம்ம பார்க்கணுன்னு. அந்த இந்த 2 மாடு எங்கே போச்சுன்னு தெரிலையே. காலையிலேருந்து என் கண்ணிலே படலை 2 பேரும். சத்யா, ஏ சத்யா, எங்கே தான் போவாளுகளோ தெரிய மாட்டேங்குது. காலங்காத்தாலேயே 2 பேரையும் ஆளக்கானா. சத்யா, ஏ சத்யா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் சத்யா சத்யான்னு தான் கூப்பிடுவியா? ஏன் அந்த மாடெல்லாம் கூப்பிடவே மாட்டியா நீ? ஏலா, காலையிலேருந்து இவ்வளோ பொருளையும் மேலேருந்து ஒத்தால இறக்கி வச்சிருக்கேன். எத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சேன் தெரியுமா? விடிய காலை 4 மணிக்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சு உங்களுக்கு சாப்பாடை செஞ்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் கிடைக்கேன்னு சொல்லி மேலேருந்து பறந்த ஒத்தாலும் மேலே ஒரு ஸ்டூலையும் போட்டு ஏறி அம்புடு பொருளி நானும் ஒத்தையில இறக்கி வச்சிருக்கேன். உனக்கு என்ன கொழுப்பா தெரியுது? என்ன பார்த்தா வேலை பார்க்கறதுக்கு வாங்கடின்னு கூப்பிட்டா 2 பேரையும் ஆளக்கானா. நேற்று சொல்ல தானே செஞ்சேன், நாளை கழிச்சு ஆயுத பூஜை வருது, இன்னைக்கு எல்லா பொருளையும் சுத்தம் பண்ணணும், இறக்கி வைக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும், வாங்கன்னு சொல்லி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க 2 பேரும்? ஆமா, இந்த சின்ன மாடு எங்க? இதுல என்ன எதுக்கு கூப்பிட்டா? அவளை கூப்பிடல, அவளையும் கூப்பிட்டா ஒன்ன கூப்பிடலன்னு வாயில வர்ற பேர் தான் கூப்பிட முடியும். யாரை கூப்பிட்டாலும் 2 பேரும் வந்து பழகுங்க. எப்ப பார்த்தாலும் எல்லாத்துலயும் போட்டு எதுக்கு எடுத்தாலும் சண்டை. இனிமே சண்டை போட்டு பாருங்க, 2 பேருக்கு இருக்கு. சரி, அந்த சின்ன மாடு எங்க? அவ தூங்கிட்டு இருக்கா, இன்னும் எந்திரிக்கவே இல்லை. நான் எந்திரிச்சு போய் பல்ல மட்டும் விளக்கிட்டு வந்து உட்காந்துருந்தேன். இப்ப நீ கூப்பிட சவுண்ட் கேட்கவும் ஓடி வந்தேன். என்னது, இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? ஆமா, அவ இன்னும் எந்திரிக்கவே இல்லை. நீ அவ பேரை சொல்லி கூப்பிடுந்தா கூட நான் அவளை உசுப்பிட்டு வந்திருப்பேன். நீ சத்யா சத்யான்னு கத்தவும் நான் அவளை கூப்பிட்டேன். அம்மா யாரையோ கூப்பிடுறாங்க வாடியே அப்படின்னு. 2 பேரையும் தான் கூப்பிடுறாங்க போல, நீ வானே. அந்த நாய் தூக்கத்துல கூட எந்திரிச்சு அம்மா சத்யான்னு தான் கூப்பிடுறாங்க, வித்யானு கூப்பிடல. நீ போ வேணும்னா அப்படின்னு சொல்லி படுத்துக்கிச்சு சுருண்டு. அப்புறம் எங்கிட்ட இருந்து நான் அவளை கூப்பிட்டு வர்றது? கூப்பிட்டா நானும் அவளும் சண்டை போட்டு தான் கிடக்கணும். அவள் கண்டிப்பா நான் கூப்பிடறதுலாம் மதிச்சு வரவே மாட்டா. சரி, ஓவரா வாய் பேசாம உட்காந்து நீ அந்த பானை குடத்தெல்லாம் கழுவுறதுன்னா கழுவு, இல்லைன்னா அந்த விளக்கெல்லாம் நல்லா பூசி எடுத்து கழுவு. நல்லா பார்க்க பல பலன்னு இருக்கணும். இது 2 இதுல ஏதாச்சும் ஒன்று கழுவு, நல்லா விளக்கி தேய்ச்சி கழுவு. நான் போய் அந்த மாடை அடிச்சு எழுத்துட்டு வரேன். நீ ஒன்று கழுவு, அவள் ஒன்று கழுவட்டும். இல்லை ஆளுக்கு பாதி விளக்கும் பாதி பானை குடம், அப்புறம் அந்த அண்டாலாம் இருக்கு பாரு, அது ஆளுக்கு பாதி பாதியாக கழுவுங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. நான் போய் வீடு அலசணும், ஒற்றை தட்டணும், இன்னும் எனக்கு நிறைய வேலை கிடக்கு. அதனால 2 வேலை யாராச்சும் ஒருத்தர் இந்த வேலையை பாருங்க. ஏமா, என்னம்மா நீங்க? நாங்க வேணா போய் வீடெல்லாம் அலசுறோம், ஒற்றையை தட்டுறோம், நீங்க இந்த வேலையை பார்த்துக்கங்க. இதெல்லாம் மனசு கழுவ முடியுமா? ஒன்னு 50 கிலோ வெயிட் இருக்கும் போல இருக்கு. இந்த அண்டாவை தூக்குறக்கே நல்லா தனியா திங்கணும், என்னாலலாம் முடியாது. அது இந்த விளக்கெல்லாம் பாரு, ஒரு விளக்கு பளிச்சுன்னு இருக்கு, ஒரு விளக்கு கருத்து போய் கண்ணங்கரையான்னு இருக்கு. இதை நான் எப்படி விளக்குறது? இதெல்லாம் என்னால் விளக்க முடியாது. சும்மா இருங்க, இல்லைன்னா அந்த மாடை இதெல்லாம் விளக்க சொல்லுங்க, நான் போய் வீடு அலசி விடுறேன். உங்களுக்கு என்ன ஒற்றை தட்டி வீடு தானே அலசணும், அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். அவன் வந்தானா இது எல்லாத்தையும் விளக்கி கழுவி எடுக்க சொல்லுங்க. இங்க பாரு சத்யா, பெரிய மாடு, நீ ஏன் இந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிற? அது சின்ன பிள்ளை, அதை எப்படி பார்க்க வேலையும்? ஆளுக்கு பாதி பாதியா விளக்கி கழுவி எடுங்க. நான் போய் ஒற்றையை தட்டி விட்டுட்டு வீடு அலசணும், எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வைக்கணும், சாமி படத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும், நிறைய வேலை கிடக்கு. இதுக்கு இடையில உங்க அப்பாவுக்கு வேற மத்தியானத்துக்கு சமைக்கணும். இப்படி வேலை கிடக்கு எனக்கு. நான் உங்ககிட்ட உங்க 2 பேத்துக்கு என்ன சொன்னேன்? இந்த பானை குடம் அண்டா இதுலயும் விளக்குலயும் ஆளுக்கு பாதி பாதி பங்கெடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ஆளுக்கு பாதி பாதியா விளக்கி கழுவி எடுங்க. அப்பதான் எனக்கு மித்த வேலையை நான் பார்க்க முடியும். நான் உட்காந்து இதெல்லாம் விளக்கிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் விளக்குனாதான் நீங்க யாரும் மித்த வேலையை பார்த்துருவீங்களா? மித்த வேலையை பார்க்கவே சொல்லுவேன். வந்து பார்த்தா ஒரு வேலையை அங்கே உருப்படியாக நடந்திருக்காது. வீடு அலச சொன்னா வெள்ளை வெள்ளையா அலசி வைப்பீங்க, ஒற்றையை தட்ட சொன்னா அங்கங்க தூசி இருக்கும், அப்படியே ஒற்றையை தட்டி விட்டுட்டு வருவேன். சமைக்க சொல்லலான்னு பார்த்தா அதுவும் தெரியாது. அம்மா உப்பு எவ்வளோ எடுக்கணும், பருப்பு எவ்வளோ எடுக்கணும், அதை எவ்வளோ எடுக்கணும், இதை எவ்வளோ எடுக்கணும் வந்து 100 கேள்வி கேட்பீங்க. அதனால இந்த வேலையை 2 பேரும் பாருங்க. நான் போய் மித்த வேலையை பார்க்குறேன். அந்த மாடையை நான் கூப்பிட்றேன், அதுவும் வரட்டு எந்திரிச்சு ஆளுக்கு பாதி பாதியாக வேலையை பிரித்து செய்யுங்க. ஏம்மா போங்கம்மா அங்கிட்டு, அதெல்லாம் என்னால் முடியாது. வேணா அந்த நாயை கழுவ சொல்லுங்க, நான் போய் வீடு அலசனா அலசரில் எனக்கு வேற ஏதாச்சும் வேலை கொடுங்க. இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஓ, பண்ண முடியாதா? ஒரு நிமிஷம் இங்கே பக்கத்தில் வா. எதுக்குமா? அங்கேருந்து சொல்லுங்க, எனக்கு காது கேட்கும். சும்மா இங்கேருந்து நான் வரைக்கும் வெட்டியாக நடக்க முடியாது. வலிக்க முடி, உனக்கு எல்லாத்துக்கும் வலிக்கும். இங்கே வான்னு சொன்னேன். என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏமா இப்படி பாடாப்படுத்துற? நான் தான் உனக்கு வேற வேலை பார்த்து தரேன்னு சொல்கிறேன்ல. எனக்கு இந்த விளக்குற வேலையெல்லாம்
நேற்று தான் ஃபங்க்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு நல்ல நெயில் பாலிஷ்லாம் கையில் வச்சிருக்கேன். இப்போ நான் போய் தண்ணிக்குள்ள உழப்பிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த நெயில் பாலிஷ்லாம் போயிடும். அதனால வேஸ்ட் ஆயிடும். நான் நைட்டு பூரா வச்சு உட்காந்து வச்சுட்டு இருந்தது. அதனால நான் தண்ணிக்குள்ள உழப்பட எல்லாம் பண்ண மாட்டேன். நான் வேணா ஒட்டையை தட்டி விட்டுட்டு சமைக்க தான் செய்யணும். நான் வேணா சமைச்சு தரேன். அப்போ இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடு அலசி விடுறேன்னு சொன்னேன். அப்போ அதுவும் போய் இல்லைம்மா, அலசி விடலாம் தான் நினைச்சேன். அப்புறமும் எனக்கு ஒரு யோசனை, நம்ம நேற்று நைட்டு பூரா உட்காந்து இந்த நெயில் பாலிஷ் வச்சோமே, அப்புறம் அது போயிருமேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் சொன்ன வேலை எல்லாத்தையும் நானே பார்த்துருப்பேன். நானும் அப்படி போட்டி போடுறாங்களா சொல்லுங்க? சத்யா, கை வைக்க கூடாதேன்னு பார்க்குறேன். வச்சேன்னு வச்சுக்க மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்து போயிடும். இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. மரியாதையா நான் சொல்றதை கேளு. ஒழுங்கா பாதி பாத்திரத்தை பிரிச்சு நீ விளக்கு. அவளையும் கூப்பிடுறேன், அவ பாதி பாத்திரத்தை விளக்கட்டும். வித்யா, ஏ வித்யா, கொட்டாவிய பாத்தியா? இந்நேரத்துல கொட்டாவி. மணி எத்தனை தெரியுமா உனக்கு? மணி எத்தனையா இருந்தா என்னம்மா இப்ப மனசுல தூங்க விடுறீங்களா? ஸ்கூலே இப்பதான் பாவப்பட்டு ஒரு 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அதை என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. பண்ணுவடி, பண்ணுவ. நீ நல்லா என்ஜாய் பண்ணுவ. விடிய காலையில எழுந்திரிச்சு நான் இவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்கேன். மாடு 2 மாடு வீட்டில் இருக்குன்னு தான் பேரு. ஒன்னுத்துக்கும் உதவி கிடையாது. அப்படி தூக்கம் கேட்குது என்ன உனக்கு? என்னம்மா உனக்கு பிரச்சனை? நல்லா தூங்கிட்டு இருந்தம்மா. என்னன்னு சொல்லுமா டக்குன்னு. திருப்பி போய் தூங்கணும். லீவ் நேரத்தில் தான் நல்லா தூங்க முடியும். இல்லைன்னா இப்போ தேர்தலையும் தூங்க விட மாட்டேன். சரி, நீ கொட்டாய் விடுறத நிப்பாட்டு. எனக்கு வெறியா வருது நீ கொட்டாய் விடுறத பார்த்தாலே. மணி எத்தனை தெரியுமா? மணி 9:30 மணி ஆக போகுது. இன்னும் ஒரு பொட்டை பிள்ளை தூங்கிட்டு இருந்திருக்க இவ்வளவு நேரம். சரி, வந்து வீட்டு வேலையை பார்க்கட்டும், பிள்ளைய கூப்பிடுவோமேன்னு கூப்பிட்டோம்னா இப்பயும் கொட்டாய் விட்டுட்டு நிற்கிற. இங்கே வரு, மரியாதையா நான் சொல்ற வேலையெல்லாம் பார்க்குற. இதுக்கு மேலெல்லாம் தூக்கம் கிடையாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தான் உனக்குலாம் தூக்கம் கேட்கணும், புரியுதா? இங்கே அங்கே கிடக்கிற அண்டா குடம் அதில் பாதி நீ எடுத்துக்க. அப்புறம் இங்கே கிடக்கிற விளக்குல பாதி எடுத்துக்க. எதுக்குமா பாதி எடுக்கணும்? பாதி எடுத்துகிட்டு போய் இடைக்கு போடணுமா என்ன? இடைக்கெல்லாம் போட வேணாமா, கொஞ்ச நாள் இருந்துட்டு போகுது. அப்புறமா நான் நாளைக்கு போல் கூட போய் இடைக்கு போட்டுக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் இடைக்கு போட சொல்கிற? நீ தான் அதெல்லாம் பொத்தி பாதுகாப்பியே. அப்புறம் இதில் பாதி எடுத்துகிட்டு போக சொல்கிற. ஓ, ஒருவேளை பாதி இருக்க பொருளை கொஞ்சம் நல்லா இல்லாத பொருளாக பார்த்து பாதியை கழிச்சு இடைக்கு போட சொல்கிறியோ? சரி நீ போ. நான் கொஞ்ச நேரம் சென்று இதெல்லாம் பிரித்து இடைக்கு போட்டுக்கிறேன். எனக்கு இடைக்கு போடுவியா? கையை முறிச்சு போடுவேன். ஏமா, நான் என்ன சொன்னேன்னு இப்போ நீ இப்படி பேசுகிற? இங்கே பாரு, அந்த நொண்டி கை மாதிரி கையை தூக்கி வச்சிருக்கத இறக்கு. அது என்ன பழக்கம்? அப்படியே கையை ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்குது. கையை கீழே இறக்குன்னே. நல்ல நொண்டி கைக்காரி மாதிரி கையை தூக்கி வச்சுட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பா. சரிம்மா, சொல்லுங்க என்னன்னு. இங்கே பாரு, இங்கே கிடக்கிற பொருளில் நீ பாதி விளக்கு, அவ பாதி விளக்கு. நீ ஒரு அண்டா, அவ ஒரு அண்டா, அப்புறம் ஆளுக்கு ஒரு குடம், இந்த மாதிரி பிரித்து எடுத்து விளக்குங்க. எல்லாம் நல்லா பளபளன்னு இருக்கணும். மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி பரனில் போட வேண்டியது இருக்கு. நல்லா சுத்தமாக விளக்கி கழுவி வெயிலில் காய வச்சுட்டு வாங்க. கமுத்தி ஏதாச்சும் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க, புரியுதா? பூரா பொருளையும் கஷ்டப்பட்டு மேலேருந்து கீழே இறக்கியிருக்கேன். கீழே விழுகாம விளக்குறேன்னு நல்லா கீழே போட்டு நல்லா சரக்குன்னு தேய்ச்சிடக்கூடாது. பார்த்து பக்குவமாக விளக்கி எடுத்து வைங்க. இந்த வெயில் இங்கனக்குள்ளே அடிக்கும். விளக்கி நல்லா இங்கனக்குள்ளே காய வை. நான் போய் உள்ளே இருக்க வேலையெல்லாம் பார்க்குறேன். நீ பாதி பாத்திரம், சத்தியா பாதி பாத்திரம். சண்டை போடாமல் நான் சொன்ன வேலையை செய்யுங்க 2 பேரும். எம்மா போங்கம்மா அங்கிட்டு. இதெல்லாம் மனசு விளக்க முடியுமா? இங்கே இந்த விளக்கு எப்படி கருன்னு இருக்குன்னு எப்படி இந்த நாய் இந்த விளக்கு எடுத்து விளக்காது? என் தலையில தான் கட்டுவா இந்த விளக்க. நான்லாம் விளக்க மாட்டேன். அது ஒவ்வொரு அண்டாவையும் பாரு, நானே உள்ளே போய் உட்காந்துக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ பெருசாக இருக்கு. எப்படிம்மா அந்த அண்டா பானையை குடத்தெல்லாம் விளக்க முடியும்? சும்மா இருங்கம்மா, நானும் விளக்க மாட்டேன். இங்கே பாரு வித்தியா, ஏற்கனவே உங்கள் அக்காக்காரி இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீயும் சேர்ந்து நீ டென்ஷன் ஆக்குனேன்னு வச்சுக்க, நான் மனசியா இருக்க மாட்டேன். என் அடி பற்றி உனக்கு தெரியும். கை வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். கை வச்சேன் மவள்களா, அவ்வளோதான். சரி, உடனே கையை வச்சா பாரு, காலை வச்சா பாருன்றுவா. சரி நீ போ, நான் பாதி பாத்திரத்தை விளக்குறேன். அப்போ இந்த 2 விளக்கு கருன்னு இருக்குல்ல, அதில் ஒரு விளக்கு நான், ஒரு விளக்காவ. பளிச்சுன்னு இருக்க விளக்குல ஒரு விளக்கு நான், ஒரு விளக்காவ. அப்படி சொல்லிட்டு போ. அண்டா பானை கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாமே பளிச்சுன்னு தான் இருக்கு. நான் அதெல்லாம் எதை வேணாலும் அந்த நான் எடுத்து விளக்கிட்டு போகுது. நீ இப்படி பிரித்து கொடுத்துட்டு போ. இல்லைன்னா 2 கருன்னு இருக்க விளக்கை என் தலையில கட்டிடுவா. சரி, அப்படி விளக்குங்க. நீ ஒரு விளக்கு, அவ ஒரு விளக்கு. நல்லா பளிச்சுன்னு இருக்க விளக்குல நீ ஒன்று எடுத்து விளக்கு. அப்புறம் இந்த கொஞ்சம் கருன்னு இருக்க விளக்குல ஒன்று எடுத்து விளக்கு. பானை குடத்தையும் கொஞ்சம் பார்த்து இதாக விளக்குங்க.
சரியா? நான் போய் உள்ள இருக்க வேலையை பார்க்குறேன். ஏம்மா போமா அங்கிட்டு. நான்லாம் இந்த இதெல்லாம் விளக்க மாட்டேன். சும்மா அந்த பானை கொடுத்தா நகர்த்த கூட முடியாது என்னால. நீ பாட்டுக்கு விளக்கு அதை பண்ணி இதை பண்ணு சொல்லிட்டு இருக்க. அது இந்த விளக்கு இருக்க லட்சணத்தை பாரு, கரு கருன்னு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நீ வச்சுக்கிட்டு இருக்க? தூக்கி காயில கடையில் போட வேண்டியதானே? சும்மா வருஷம் வருஷம் எடுக்க வேண்டியது, விளக்க வேண்டியது ஆயுத பூஜைக்கு. திருப்பி பொட்டு வச்சு பூ வச்சு அதை அலங்காரம் பண்ணி திருப்பி மறுபடியும் தூக்கி பரன்ல தூக்கி போடணும். இதுக்கு எதுக்கு இதை விளக்கணும்? பேசாம ஒரே தூக்கி குப்பையில எறிய வேண்டியதானே? வாய் வாய் உன்னையெல்லாம். ஏவ பைத்தியம், எதுக்கு இப்ப நடிச்ச? ஏலா சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையே நான் சொன்னதை கேட்டுட்டு சரிம்மா நான் பாதி பாத்திரத்தை விளக்குறேன்னு சொல்லி நிக்குது. உனக்கு என்ன கேடுன்னு கேட்குறேன். இவ்வளோ பெரிய மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, ஒரு வேளை பார்க்கறதுக்கு உனக்கு அப்படி என்ன வலிக்குது? என்ன சொன்னேன்? ஆளுக்கு பாதி தானே விளக்க சொன்னேன். அந்த பிள்ளையே சேரிங்குது. நீ என்ன எதிர்த்து எதிர்த்து வாயாடிக்கிட்டு இருக்க? திங்கிறதுக்கு ஒரு பொருள் கொடுக்க சொல்லு. அவளா பெரியவன், நான் தானே பெரியவன், நான் இதெல்லாம் எடுத்துப்பேன் அதெல்லாம் எடுத்துப்பேன். எனக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு கொடுங்க. அவன் என்ன விட சின்னவன் தானே, அப்படி இப்படின்னு வாய பேசுற. ஒரு வேலை சொன்னா மட்டும் ஆளுக்கு அதுவும் பாதி பாதி தான் கொடுத்துருக்கேன். நீ பெரிய மடன்னு உனக்கு நான் அதிகமாக வேலை கொடுத்தேன். அவ பாதி பாத்திரத்தை கழுவ, நீ பாதி பாத்திரத்தை கழுவுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதை கூட பண்ண மாட்டேன். இதை தூக்கி காயெல்லாம் கணக்கு போடுன்ற. எங்க அம்மா பாட்டி காலத்துல இருந்து சேர்த்து வச்சு புதுசா வச்சிருக்க விளக்கது. அதை தான் நானும் கேட்கிறேன். உங்க அம்மா பாட்டி காலத்துல இருந்து வச்சிருக்க விளக்கெல்லாம் எதுக்கு இன்னும் நீ வச்சிருக்க? தூக்கி குப்பையில போட வேண்டியதானே? இங்க பாரு, திரும்ப திரும்ப நீ என்ன பெரிய ஏத்திக்கிட்டு இருக்க. எங்க அம்மா பாட்டி காலத்துல இருந்து பாதி காத்து பத்திரமா வச்சிருக்க விளக்கு இதெல்லாம். பின்னாடி இருக்க 2 விளக்கு தான் நாங்க இந்த தடவை வாங்கியிருக்கிறது. இந்த முன்னாடி இருக்க 2 விளக்குல ஒரு விளக்கு என் பாட்டியோடது, ஒன்று எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. அப்படி நான் பார்த்து பக்குவமா இத்தனை வருஷமா விளக்கி கழுவி அதை ஒரு கவர் போட்டு மூடி அவ்வளோ ஒரு பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கேன். எடுத்த உடனே பொசுக்கு பொசுக்கு நான் தூக்கி குப்பையில போடுங்கிற, காயிலங்கடை போடுங்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோ மனசுல? இங்க பாரு, நீ என்ன ப்ரெஷர் ஏத்தாத. சொன்ன வேலையை மட்டும் வாயை மூடிக்கிட்டு செய்யணும், புரியுதா? அதை விட்டுட்டு நீ நான் சொன்னதை தவிர எதையாச்சும் பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க. இப்போ விழுந்த ஆட்டி 10 மடங்கா திருப்பி கிடைக்கும் உனக்கு. இப்போ என்ன, உனக்கு இதெல்லாம் விளக்கணும் அவ்வளோதானே? போ, நானே விலைக்கு தொலைகிறேன். ஏம்மா அவளே விளக்குறானா எல்லாத்தையும் விளக்குறாளான்னு கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன். ஆமாம், நீ வா. நீ வந்து எனக்கு வீடு அலசுறதுக்கு ஒற்றை தட்டுறதுக்குலாம் உதவி பண்ணு. நீ கொஞ்சம் உயரமாக இருக்கனால ஒற்றை ஈஸியாக தட்டிடுவேன். இந்த மாடை எல்லாத்தையும் போட்டு விளக்கட்டும். வாயை மூடி நான் சொல்லும் போதே செஞ்சிருந்தா பாதி பாதியை விளக்கியிருக்கலாம். நான் சொன்னதை செய்யாம ஏத்து பேசினல்ல, இருக்க எல்லா பத்தத்தையும் கழுவு. அவ வந்து என் கூட உதவி பண்ணட்டும். ஒற்றை தட்டணும், வீடு அலசணும், அப்புறம் பாத்திரம்லாம் கிடக்கு விளக்கணும், நிறைய வேலை கிடக்கு வீட்டில் சமைக்கிற வேலையெல்லாம். அவ வந்து எனக்கு கைக்கு உதவி பண்ணட்டும். நீ இந்த வேலையை மட்டும் பாரு. போய் தொலைங்க, நானே பார்த்துக்கிறேன். இதை வந்தோடனே சொல்லியிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். தேவையில்லாம 2 அடியை வேற வாங்கிக்கிட்டு போ, போய் வேலையை பாரு. எல்லாம் வித்தியா, நீ வா. நீ வந்து உள்ள இருக்க வேலையை பாரு, ஓடியா. வரேம்மா. பிள்ளைகள் வளர்ற லட்சணம், சொல்றது எதையும் கேட்கறது கிடையாது. சத்யா, உனக்கு என்ன? வாயை மூடிட்டு அம்மா சொல்லும் போதே செஞ்சிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி வெட்டி அம்மாட்ட அடி வாங்கி சாவுற? நீ மூடு, என்ன எனக்கெல்லாம் தெரியும். சும்மா தேவையில்லாம் பெரிய மனுஷி மாதிரிலாம் என்கிட்ட பேசுறவள வச்சுக்காத. மூஞ்சி முகரையும் பாரு. உனக்கு போய் பேச வந்தேன் பாரு உனக்காக. உனக்கெல்லாம் இந்த அடி காணாதடி. நல்லா போட்டு உடனே வெளுத்து வாங்கியிருக்கணும் அம்மா. 2 அடியோட விட்டுட்டு போயிட்டாலே எனக்கு இப்போதான் நான் வருத்தப்படுறேன். எங்களுக்கெல்லாம் தெரியும், நீ மூடிட்டு போ. சி, இவளா ஒரு மனுஷின் பேச வந்தேன் பாரு. ஏ வித்யா, வாரேம்மா. இவ வேற அலற ஆரம்பிச்சிருவா. சரி, சொல்லும் போதே சரி பாலுக்கு பாதி பாதி வளர்க்குறோன்னு சொல்லி தொலைஞ்சிருக்கலாம். இப்போ மொத்த பாத்திரத்தையும் நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாங்க. அந்த அண்டாவை நகர்த்தவே முடியாது. ஏதோ பெரிய இரும்பு குட்டு மாதிரி தான் கணக்கும். அதை எப்படி நான் இழுத்து தேய்ச்சி சரித்தா இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு இதிலே போயிடும் போல இருக்கு.